திருமணமான பெண்கள், அதாவது அவ இல்வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கா, கணவனோடு சேர்ந்து வாழ்கிறார்கள். அவர்கள்லாம் கிருஷ்ணனை பார்க்க வந்தான்னா உன்னையே பார்த்து நிக்கிறா. இப்ப பெரியாழ்வார் யசோதை போய் கேட்டாலாம், எதுக்கு என் குழந்தையே பார்த்துட்டு இருக்க? இல்ல இவனை போலவே எங்களுக்கு குழந்தை வந்தா நல்லா இருக்கும். சரிம்மா, இவனை போல குழந்தை வேணும்னு பெருமாள்கிட்ட வேண்டிக்கோங்க, குழந்தை வந்து பிறக்கும். அதுக்கு என் குழந்தைய ஏன் பாக்குறேன்? அதுக்கு அவ பதில் சொல்றாளாம், இவனை போல ஒரு குழந்தை கிடைக்காதே. நாங்க ஒரு ஆசைக்கு கேட்டுட்டோம் இவனை போலவே குழந்தை வேணும்னு. ஆனா இவனை போல இன்னொருத்தன் கிடைக்கவே மாட்டான். அவன் ஒப்பில்லா அப்பன். அவனுக்கு நிகரானவர் யாரும் கிடையாது. அப்போ கண்டவர்கள் அப்படியே பார்த்துட்டே நிக்கிறாளாம். நம்மாத்து குழந்தைன்னு இவனை தூக்கின்னு போயிடலாமா அப்படின்னு பாக்குறாளாம். பெரியாழ்வார் யசோதையும், அம்மா என் குழந்தைய பார்த்ததெல்லாம் போறோம், நீங்க போயிட்டு வாங்கன்னா போக்கு ஒழிந்தார். போக்கு ஒழிந்தார்னா போக மாட்டேங்கிறான்னு அர்த்தம். போக மாட்டேன்னு அப்படியே நிக்கிறாளாம். இப்ப பகவானை பொறுத்தவரை அவன் வயது என்ன, விரும்புவோர் வயது என்ன அப்படி நாம யோசிக்க கூடாது. பெருமாள் எப்போதுமே யுவா குமாரகா, வேதம் சொல்லிடுத்து. அவன் எப்போதுமே இளைஞனாகவே எழுந்தருளி இருப்பவன். அதனால பகவானை பொறுத்தவரை இந்த வயது கணக்கு அந்த கோணத்துல உலகியல் ரீதியில பார்க்காதீங்க. பாசுரத்தினுடைய சுவையை ரசிக்கணும். அப்போ கிருஷ்ணா ஒரு பக்கம் பாரு, திருமணமான பெண்கள் உன்னை போல குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டா, உன்னை போல யாரும் இல்ல, அதனால உன்னையே பார்த்து நின்னு உன்னையே குழந்தையா தூக்கின்னு போலான்னு சொல்லி அவ நகரமாட்டேன்னு நிக்கிறா. நீ என்னடான்னா ஈனி சிரிச்சுண்டு கூப்பிட்டா போறேங்கிற அளவுக்கு நீயும் அவளை பார்த்து சிரிச்சுட்டு தான் இருக்க. நான் தான் பால் ஊட்டுறேன்னா எங்கிட்ட பால் குடிக்க மாட்டேங்கிற. பெண்டிர் வாழ்வார் நின்னொப்பாரை பெரிதும் என்னும் ஆசையாலே கண்டவர்கள் போக்கொழிந்தார். சரி, திருமணமான பெண்கள் இப்படின்னா திருமணமாகாத கன்னி பெண்கள் இருக்காளே, அவ வரா. அவ வந்து உன் அழக பாக்குறா, உனக்கு முத்தமிடணும், உன்னை காதல் கணவனா கொள்ளணும்னு ஆசைப்படுறா. தங்களுடைய இணையான ரெண்டு கண்களாலும் பெருமாளுடைய மொத்த திருமேனி அழகு, திருவடியிலேந்து திருமுடி வரை, திருமுடியிலேந்து திருவடி வரை அப்படியே மொத்தமாக உன்னுடைய திருமேனி அழகு இருக்கே, அதை நன்றாக ரசித்து 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 பார்த்துட்டே இருக்கா. அப்போ இந்த கல்யாணமான பெண்கள் கூட பரவாயில்ல, கண்டவர்கள் அவ பார்த்துண்டு நின்னா. ஆனா இந்த கன்னி பெண்கள் என்ன பண்றாளாம், கண்ணினையால் கலக்க நோக்கி உன் மொத்த திருமேனியும் வெச்ச கண் வாங்காம ஊத்து ஊத்து பார்த்துட்டே இருக்கா. உன்னுடைய அழகையே நோக்கிண்டு உன்னை மொத்தமா முத்தமிட்டு திருவாய முதத்தை பருகி வீட்டுக்கே கொண்டு போலாம் என்பதற்காக வந்து நின்றார். கன்னி பெண்கள் நிக்கிறா.